Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 6th மேக்ஸ் சாப்டர் 7 ஃப்ராக்ஷனோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த எக்ஸசைஸில் வந்து எந்த மாதிரியான டாபிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, எந்த மாதிரியான டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்துக்கிறது வந்து நல்லது. இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் டாபிக் வந்து கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். வாட் இஸ் ஃப்ராக்ஷன், ஃப்ராக்ஷன்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃப்ராக்ஷன் ஆன் நம்பர் லைன், இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது அப்படின்னா அது வந்து நம்பர் லைனில் எப்படி நம்ம வந்து ரெப்ரசென்ட் வந்து பண்ணுவோம் அது வந்து தெரிஞ்சுக்கணும். டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ், எந்த டைப் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து இந்த எக்ஸசைஸில் வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வந்து இருக்கும், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வந்து இருக்கும், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வந்து இருக்கும், லைக் அண்ட் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து இருக்கும், ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து இருக்கும். இந்த ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக இந்த இன்ட்ரோடக்ஷனில் வந்து பார்த்துக்கலாம். அடுத்த டாபிக் வந்து என்ன கவர் பண்ணுவோம் அப்படின்னா கன்வர்ஷன் ஆஃப் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இன் டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இப்போ வந்து கன்வெர்ட் வந்து பண்ணணும், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு வந்து கன்வெர்ட் வந்து பண்ணணும். அதே பாருங்கள் வைஸ் வர்ஸா அப்படின்னா மறுபடியும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வந்து கன்வெர்ட் பண்ணுறதா இருக்கும். இந்த டாப்பிக்கும் நம்ம இன்றைக்கி இந்த இன்ட்ரோடக்ஷனில் வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஹவு டு மேக் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது, எப்படி வந்து சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன். சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன் அப்படின்னா ஃப்ராக்ஷனை வந்து நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்ம், இன்னமும் எவ்வளோ வந்து சிம்பிளாக நம்ம வந்து அதை க்ராஸ் அவுட் பண்ணி எடுக்க முடியுமோ அந்த டாப்பிக்கும் வந்து பார்க்க போகிறோம். கம்பேரிங் அண்ட் ஆர்டரிங் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். கம்பேரிங் அண்ட் ஆர்டரிங் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னா இப்போ ஃப்ராக்ஷனை வந்து நம்ம கம்பேர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஆர்டரிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணுவோம். அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன். அடிஷனும் அதுக்கப்புறம் சப்ராக்ஷன் வந்து ஃப்ராக்ஷனில் வந்து எப்படி நம்ம வந்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இந்த இன்ட்ரோடக்ஷனில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கவர் பண்ண வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னா ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. ஃப்ராக்ஷன் மீன்ஸ் அ பார்ட் ஆஃப் ஹோல். இப்போ ஒரு முழுமையான ஒரு பொருள் இருக்குன்னா அதில் வந்து ஒரு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷன் நம்ம வந்து சொல்லுவோம். எக்ஸாம்பிளாக இப்போ ஒரு லட்டு, இன்கேஸ் இது வந்து லட்டுவாக நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இந்த லட்டு வந்து நீங்கள் ஹாஃப் போர்ஷன் வந்து உங்ககிட்ட இருக்குது, ஹாஃப் போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஃப்ராக்ஷன் நம்ம வந்து சொல்கிறது. இதை இஃப் யூ கிவ் half to your friend then half remains with you and each part is called fraction. இந்த மாதிரியான ஈச் பார்ட்னா இது ஒரு பார்ட் இது ஒரு பார்ட், இந்த மாதிரி ஈச் பார்ட்டை வந்து நம்ம வந்து ஃப்ராக்ஷன் வந்து சொல்லுவோம். இப்போ இதை அடுத்தது வந்து டீட்டெயிலில் வந்து பார்த்துக்கலாமா. இதில் வந்து நம்ம ஃப்ராக்ஷனை வந்து எந்த மாதிரியான ஃபார்மில் வந்து ஃபஸ்ட்டு எழுதுவோம். ஃப்ராக்ஷன் அப்படின்னா நமக்கு வந்து நியூமரேட்டர் இருக்கும், டினாமினேட்டர் வந்து இருக்கும். நியூமரேட்டர் அப்படின்னா இப்போது 1/2 வந்து இருக்குன்னு பாருங்கள். இந்த 1 தான் வந்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பார்த்திங்கன்னா 2 வந்து இருக்கும். இந்த நியூமரேட்டர்னா என்ன, டினாமினேட்டர்னா என்ன, நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் ரிமைனிங் அப்படின்னா நியூமரேட்டர். இப்போ ஒரு போர்ஷன் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா எத்தனை போர்ஷன் வந்து இருக்குது, ரிமைன்ஸ் வந்து இருக்கோ அதுதான் வந்து நியூமரேட்டரில் வந்து வரும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் தி ஹோல் இஸ் டிவைடட் இன்டு. இப்போ ஒரு முழுசாக வந்து இருக்குது அந்த போர்ஷனை நீங்கள் வந்து கட் பண்ணி கொடுக்கும் போது இப்போ டோட்டலாக வந்து எத்தனை பார்ட், ஒரு 8 பார்ட் வந்து இருக்கும்போது அதுதான் வந்து டினாமினேட்டரில் வந்து வரும். எப்படின்னா இப்போ இந்த ஒரு லட்டு இருக்குது, இந்த ஒரு லட்டுவை நீங்கள் 2 பீஸாக வந்து போட்டு கொடுத்துருக்கீங்க, இந்த ஈச் பார்ட் தான் வந்து டினாமினேட்டரில் வந்து வரும். இது 1 2 பார்ட் வந்து இருக்குல்ல, அந்த 2 பார்ட் டோட்டல் பார்ட் வந்து கீழே வந்து வரும். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இது ஒரு பீஸான்னு எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இந்த பீஸாவை நீங்கள் வந்து இந்த மாதிரி இத்தனை போர்ஷன்ஸ் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. ஒன்று பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 பார்ட் வந்து இந்த பீஸாவோடது இருக்குது. இதில் 3 வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டீங்க. இந்த நான் சாப்பிட்டதை வந்து பாருங்கள் ஷேட் வந்து பண்ணி காமிக்கிறேன். இது சாப்பிட்டுட்டீங்க, இதுவும் சாப்பிட்டுட்டீங்க, இதுவும் சாப்பிட்டுட்டீங்க. இந்த 3 போர்ஷன் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டீங்க. எத்தனை அவுட் ஆஃப் எத்தனை பார்ட்டில், 8 பார்ட்லேருந்து 3 பார்ட் வந்து சாப்பிட்டுட்டீங்க. அப்போ 3 வந்து பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் வரும். டோட்டல் எத்தனை பார்ட் இருந்துச்சோ அதுதான் வந்து டினாமினேட்டரில் வந்து வரும். இது வரைக்கும் புரிஞ்சுதா. இதை வந்து எக்ஸசைஸில் வந்து எந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸில் வந்து கேட்பாங்க, ரைட் தி ஃப்ராக்ஷன் ஃபார் ஷேடட் பார்ட். இப்படி ஒரு எக்ஸசைஸில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஃப்ராக்ஷன் வந்து இருக்குது, 1 2 3 4 பார்ட் வந்து இருக்குது. இந்த 4 பார்ட்டில் வந்து ஏதாவது ஒரு பார்ட்டை வந்து ஷேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இன்கேஸ் இந்த பார்ட் வந்து ஷேட் வந்து பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 1 பார்ட், 1 2 3 4 அவுட் ஆஃப் 4 பார்ட்டில் ஒரு பார்ட் வந்து ஷேட் வந்து பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து இந்த எக்ஸசைஸில் வந்து கேட்டிருக்காங்க. இன்கேஸ் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் எக்ஸாம்பிளாக இதே நம்ம எடுத்துக்கலாம். இந்த சர்க்கிள் வந்து கொடுத்துட்டாங்க, 1/2
2/4ன்னு வந்து குடுத்துருக்காங்க. இங்க ஏற்கனவே நம்ம 1 எடுத்துட்டோமா, இங்க வந்து 2ன்னு வந்து எடுத்துக்கலாம். இந்த ஃப்ராக்ஷனும் குடுத்துட்டாங்க, ஃபிகரும் குடுத்துட்டாங்க. இப்போ இதில வந்து ஷேட் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, டோட்டலா வந்து எத்தனை பார்ட் இருக்கு? 1, 2, 3, 4 4 பார்ட் வந்து இருக்கு. அதில எத்தனை பார்ட் வந்து நம்ம வந்து ஷேட் வந்து பண்ணணும்? 2 பார்ட். இப்ப இந்த மாதிரி நீங்க வந்து ஷேட் வந்து பண்ணிக்கங்க. நீங்க இந்த போர்ஷன் தான் ஷேட் பண்ணணும்னு கிடையாது. நீங்க இந்த போர்ஷன் கூட நீங்க வந்து ஷேட் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான இந்த பீஸ் வந்து எடுத்து நீங்க வந்து ஷேட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ராக்ஷன், ஷேடட் பார்ட் இதெல்லாமே கிளியரா புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது டாபிக் பார்த்தீங்கன்னா, ஃப்ராக்ஷன்ஸ் ஆன் நம்பர் லைன். இப்போ இந்த ஃப்ராக்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இத வந்து நம்பர் லைன்ல வந்து நம்ம வந்து ரெப்ரசன்ட் வந்து எப்படி பண்ணுவோம்? ரெப்ரசன்ட் ஃப்ராக்ஷன் 1/2 ஆன் அ நம்பர் லைன். இது வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. 1/2 வந்து நம்பர் லைன்ல வந்து ட்ரா பண்ணுங்க அப்படின்னு. நம்பர் லைன் வந்து இதுவா? இது வந்து -1, 0, 1ன்னு போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா 0 வந்து சென்டரா வருமா? இந்த 1/2 பார்த்தீங்கன்னா, இந்த 0 அண்ட் 1க்குள்ள இருக்க நம்பர்ஸ்ல தான் வந்து வரும். ஏன்னா 1ஓட கம்மியா தான் இந்த 1/2 வந்து இருக்கு. இது ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, ஈக்குவல் பார்ட்ஸா வந்து டிவைட் வந்து பண்ணணும். அப்படின்னா நீங்க சென்டரா இந்த ஒரு லைன் போட்டீங்க அப்படின்னா, இது வந்து ஈக்குவலா வந்து டிவைட் ஆயிடும். இப்போ 1/2 இது 0, இது 1, 1 அண்ட் 2. இது வந்து 1/2. இது வந்து ஒரு மெத்தட். இதிலே வந்து இன்னொரு மெத்தட் நீங்க வந்து எத வந்து ஈஸியா வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, கீழ வந்து 2 வந்து இருக்கா? இப்போ நம்பர் லைன் வந்து ஈக்குவலான டிஸ்டன்ஸ்ல தான் வந்து இருக்கணும். இப்போ 0 வந்து நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா, 2 இருக்குன்னா 0க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1, 2 வந்து லைன்ஸ் வந்து இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ இது வந்து 0வா? 0க்கு அடுத்தது தான் 1 வரும். 1 வந்து இங்க மேல வர வேண்டிய நம்பர். ஏன்னா, அந்த ஒரு போர்ஷன். டோட்டலா வந்து எத்தனை போர்ஷன் இருக்கு? 1, 2, 2. இன்னொரு எக்ஸாம்பிள நம்ம வந்து இந்த நம்பர் லைன்ல வந்து எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளா இது வந்து 0ன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து நம்பர்ஸ் வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்காதீங்க. இப்போ 1/3 நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேங்களா? இங்க 3 வந்து டினாமினேட்டர்ல வந்து இருக்கா? இத நீங்க டிவைட் பண்ணீங்கனாலும் ஆன்சர் வந்து 1 தான் வரும். அப்போ ஒரு யூனிட்டோடது நீங்க பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி மைண்ட்ல வந்து வச்சுக்கங்க. இந்த 0வ நீங்க கவுண்ட் பண்ணாதீங்க. 1, 2, 3. இப்போ இதுதான் வந்து 1 வந்து நீங்க வைக்கணும். புரியுதுங்களா? கீழ வந்து டினாமினேட்டர்ல வந்து 3 இருக்குங்களா? 3ய வந்து நீங்க டிவைட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 1 தான் வரும். ஏன்னா 3 1 3 தானே வரும். அப்போ இந்த 1 நீங்க வந்து இங்க போடணும். 1, 2, 3 இருக்கா? 3 வந்து கீழ டினாமினேட்டர்ல டோட்டலா வந்து வரக்கூடிய நம்பர். இப்போ இது வந்து நம்பர் 1. அப்போ இதுதான் வந்து 1. நெக்ஸ்ட் இது ஜம்ப் பண்ணீங்கன்னா 2 ஆயிடும். அப்போ இது 2/3. நெக்ஸ்ட் ஜம்ப் பண்ணீங்கன்னா 3/3. 3/3ய நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 1 வரும். அதுதான் இங்க வந்து நான் போட்டிருக்கேன். இதோட இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுது அப்படின்னா, நீங்க இந்த மெத்தட வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்பர் லைன்ல வந்து ஃப்ராக்ஷன்ஸ வந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்கு. புரியுதுங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். ஃப்ராக்ஷன்ஸ்ல வந்து எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து இருக்குன்னு பாருங்க. ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா, ஃப்ராக்ஷன்ஸ் which have numerator less than the denominator are called proper fraction. ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கு அப்படின்னா, அதில் நியூமரேட்டர் வந்து சின்னதா இருக்கு, டினாமினேட்டரோட அப்படின்னா அதுதான் வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். எக்ஸாம்பிளா 1/2 எடுத்துக்கலாம், 5/7 எடுத்துக்கலாம், 3/8ன்னு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து டினாமினேட்டர், இது வந்து பெரிய நம்பராக இருக்குது. நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா சின்ன நம்பராக வந்து இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வந்து சொல்லுவோம். அதுலேயே ஆப்போசிட்டாக பாருங்கள், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் ஃப்ராக்ஷன் which have numerator greater than the denominator are called improper fraction. இதில் எப்படின்னா, இப்போது நியூமரேட்டர் வந்து பெருசாக இருக்குது, டினாமினேட்டரோடு அப்படின்னா அதுதான் வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இதுக்கு அப்படியே ரிவர்ஸ் வந்து பண்ணணும். இப்போ இது மேலே நம்ம 1/2ன்னு எடுத்தோமா, 2/1, 7/5, 8/3 இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இதை வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் நம்ம வந்து சொல்லுவோம். நியூமரேட்டர் வந்து பெருசாக இருக்குது, டினாமினேட்டர் வந்து சின்னதாக வந்து இருக்கும் போது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் ஃப்ராக்ஷன்ஸ் which have two parts, a whole number followed by a proper fraction are called mixed fraction. இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் நம்பர் வந்து இருக்கும், அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வந்து சொல்லுவோம். எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா, இது 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே 3/5. இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா, மேலே நியூமரேட்டரில் வந்து சின்ன நம்பராக இருக்குது, டினாமினேட்டரில் வந்து பெரிய நம்பராக இருக்குது. இது வந்து ஒரு ஹோல் கம்ப்ளீட் பார்ட்.
இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் நம்ம வந்து சொல்லுவோம். இன்னொரு எக்ஸாம்பிளாக இங்கே நம்ம என்ன எடுத்துக்கலாம், 5/7 எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு 3ன்னு வந்து எடுத்துக்கலாம். நியூமரேட்டர் சின்னதாக இருக்குது, டினாமினேட்டர் வந்து பெருசாக இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வந்து சொல்லுவோம். இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது இது வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக தான் நமக்கு வந்து வரும். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக வரவே வராது. அது வந்து எப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த டாபிக் கவர் பண்ணும்போது அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் ஃப்ராக்ஷன்ஸ். யூனிட் ஃப்ராக்ஷன்னா என்ன? ஃப்ராக்ஷன்ஸ் வித் நியூமரேட்டர் 1 ஆர் கால்ட் யூனிட் ஃப்ராக்ஷன். இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் வந்து இருக்குது அப்படின்னா அதோட நியூமரேட்டர் பார்த்திங்கன்னா 1 மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம யூனிட் ஃப்ராக்ஷன் வந்து சொல்லுவோம். எக்ஸாம்பிளாக 1/2, 1/3, 1/5, 1/7 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து யூனிட் ஃப்ராக்ஷன் நம்ம வந்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைக் ஃப்ராக்ஷன். லைக் ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்ன? ஃப்ராக்ஷன்ஸ் which have same denominator are called like fraction. இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டினாமினேட்டரில் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா த்ரூ அவுட் பார்த்திங்கன்னா சேமாக வந்து வருது அப்படின்னா அது வந்து லைக் ஃப்ராக்ஷன் நம்ம வந்து சொல்லுவோம். எக்ஸாம்பிளாக இப்போ 2/5 வந்து இருக்குது, 3/5 வந்துருக்கு, 4/5ன்னு இருக்குது, அண்ட் 1/5ன்னு வந்து இருக்குன்னா டினாமினேட்டரில் பாருங்கள் எல்லா நம்பர்ஸுமே 5ஆக தான் இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம வந்து லைக் ஃப்ராக்ஷன் வந்து சொல்லுவோம். இதுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா வைஸ் வர்ஸா ஆப்போசிட் பார்த்திங்கன்னா அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதையும் ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ அதுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் சொன்னேன்னா ஃப்ராக்ஷன்ஸ் which have different denominator are called unlike fractions. இப்போ வந்து டினாமினேட்டரில் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம அன்லைக் ஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளாக இப்போ 2/7 இருக்குது, 3/6ன்னு இருக்குது, 4/8ன்னு இருக்குது, 1/2ன்னு வந்து இருக்குது. டினாமினேட்டர் பாருங்கள் த்ரூ அவுட் வந்து சேமாக இருக்கா? இல்லையே, இங்கே வேறு இங்கே வேறு இங்கே வேறு இங்கே வேறுன்னு இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து டினாமினேட்டரில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அன்லைக் ஃப்ராக்ஷனை வந்து நம்ம சொல்லுவோம். இப்போது நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், கன்வெர்ட் இம்ப்ராப்பர் இன்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இப்போ வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக ஒரு நம்பர் வந்து எப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அதை வந்து பாருங்கள். கன்வெர்ட் 12/5 இன்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இந்த 12/5 வந்து இருக்குது, இதை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக நம்ம பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிவைட் அண்ட் ஃபைண்ட் ரிமைண்டர். இந்த நம்பர்ஸை நம்ம வந்து டிவைட் வந்து பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் ரிமைண்டர் வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணணும். அதை பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து பாருங்கள் 12 வந்து இருக்குது. ஏன்னா 12 வந்து நியூமரேட்டர் எப்பயுமே வந்து உள்ளே வந்து வரணும். வெளியே வந்து இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து வெளியே வரணும் டிவைசரில். இப்போ இது 5 டேபிளில் 12 வந்து இல்லை, அதோட கம்மி வந்து 10 வந்து வரும். 5 2s are 10. 12லேருந்து 10 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ரிமைண்டர் வந்து 2 வந்து வரும். இது டிவைசர், இது கோஷன்ட், இது ரிமைண்டர். புரியுதுங்களா? ரைட் இன் தி ஃபார்ம் ஆஃப் Q, R and D. Q அப்படின்னா குவேஷன்ட் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆன்சர். ரிமைண்டர்னால் கீழே வரக்கூடிய நம்பர். டிவைசர் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து டிவைட் வந்து ஒரு நம்பரை வந்து பண்ணுறோம் பாருங்கள், இதுதான் வந்து டிவைசர். இப்போ நீங்கள் வந்து எப்படி எழுதணுன்னா ஃபஸ்ட்டு வந்து கோஷன்ட் வந்து வரணும். கோஷன்ட் அப்படின்னா இந்த மேலே இருக்க 2. இந்த ரிமைண்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரணும். இந்த டிவைசர் வந்து கீழே வந்து வரும். இதுதான் வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருந்து நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக வந்து கன்வெர்ட் வந்து பண்ணுறது. புரியுதுங்களா? ஒரு நம்பரை நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ண ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு வரணும். கீழே வர ரிமைண்டர் வந்து மேலே நியூமரேட்டரில் வரணும். டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த டிவைசர் வந்து வரும். இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரியலை, கன்ஃபியூஸாக இருக்குது, நீங்கள் போட்ட சம் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமும் சேமாக தான் இருக்கும். கீழே பாருங்கள், இங்கேயும் 5 தான் இருக்குது, இங்கேயும் 5 தான் இருக்குது. இது வந்து எப்பயுமே சேஞ்சு ஆகாது. இப்போ இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும், தென் இங்கே வந்து ஆட் பண்ணணும். இது அடுத்த ஸ்டெப்பு. 2 5s are 10, 10 + 2 12, 12/5 வந்து வந்திருக்கு. இப்போ புரிஞ்சுதுங்களா? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் நம்ம எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருந்து மறுபடியும் வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் நம்ம வந்து எப்படி வந்து மாற்றுவோம் அதையும் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்தது கன்வெர்ட் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இன்டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வந்து இருக்குது, இதில் இருந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை வந்து எப்படி மாற்றுறது? ரொம்ப சிம்பிள். இதை நீங்கள் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை வந்து பண்ணணும். இந்த இடத்துல வந்து ஆட் வந்து பண்ணணும். இதை நீங்கள் வந்து இப்படி எழுதிக்கலாம். இது வந்து டினா டிவைசர்,
இன்டூ கோஷன்ட். டிவைசர்னால் இங்கே கீழே இருக்கிறது. இதில் இருந்து இந்த கோஷன்ட் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ரிமைண்டர், இதுதான் வந்து ரிமைண்டர். இது கூட வந்து ஆட் வந்து பண்ணணும். பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். கீழே 7 இருக்குது. இன்டூ 2 ப்ளஸ் 5. ஓகே, கீழே வந்து என்ன வரும் அப்படின்னா இந்த டினாமினேட்டரில் இருக்க நம்பர் வந்து சேம் அப்படியே வந்துடும். ஓகேங்களா? 7 2s are 14. 14 + 5 by 7. 14 + 5 வந்து எவ்வளோ? 19. 19/7. இதுதாங்க வந்து இதோட ஆன்சர். இப்போ இதை வந்து நம்ம மறுபடியும் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். கீழே இருக்க டினாமினேட்டர் வந்து சேமாக தான் வரும்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். 7 வந்து வந்துடுச்சு. இப்போ இதை டிவைட் பண்ணி பார்க்கலாம். 19 7. 19 வந்து 7 டேபிளில் வந்து வராது. 7 2s are 14 வேணால் வரும். 2 14. அகைன் 9லேருந்து 4 நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 5 வந்து வரும். வந்துடுச்சிங்களா? இந்த டிவைசர் வந்து கீழே போயிடும். கோஷன்ட் வந்து மேலே வரும். அதுக்கப்புறம் ரிமைண்டர் வந்து இங்கே வரும். 2 5/7. 2 5/7. அப்போ நம்ம போட்டிருக்க ஆன்சர் வந்து கரெக்டாக வந்து வந்திருக்கு. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லேருந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்லேருந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது கிராஸ் செக் வந்து பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போட்ட ஆன்சர் வந்து கரெக்டாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா வந்து கிடச்சிரும். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் வந்து பார்த்துக்கலாம். ஃப்ராக்ஷன் which represent சேம் போர்ஷன் ஆஃப் அ ஹோல் ஆர் கால்ட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து சேம் போர்ஷனாக வந்து வருது. இப்போ ஹோல் வந்து இருக்குது, அதில் ஹோலில் இருந்து சேம் போர்ஷனாக வந்து வருது அப்படின்னா அது வந்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் வந்து சொல்லுவோம். 1/2 வந்து இதுக்கு ஆன்சர் வந்து வரும். இது 1 2 2 போர்ஷன் வந்து இருக்குது. இதில் வந்து ஒரு போர்ஷனில் வந்து ஷேட் வந்து பண்ணியிருக்கு. 1 2 3 4 4 போர்ஷன் வந்து இதில் இருக்கா? எத்தனை போர்ஷன் வந்து ஷேட் வந்து பண்ணியிருக்கு? 1 2 2 போர்ஷன். இதில் 1 2 3 4 5 6 6 போர்ஷன் வந்து இதில் இருக்குது. அதில் 1 2 3 3 போர்ஷன் வந்து ஷேட் வந்து பண்ணியிருக்கு. இந்த இடத்துல 1 2 3 4 5 6 7 8 8 போர்ஷன் வந்து இருக்குது. ஷேட் வந்து எத்தனை பண்ணியிருக்கு? 1 2 3 4. இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? நீங்களே பாருங்கள், இது த்ரூ அவுட் வந்து சேமாக தான் இருக்குது பாருங்க. இது ஹோல் போர்ஷன்லேயே வந்து இந்த ஷேடட் போர்ஷன்ஸ் வந்து சேமாக தான் இருக்குது. இந்த ஹோல் போர்ஷன்ஸை தான் அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா? இது நீங்கள் வந்து கிராஸ் அவுட் வந்து பண்ணி பாருங்கள். இந்த 2 and 4 வந்து 2 டேபிளில் வந்து டிவைட் ஆகும். 2 1s are 2, 2 2s are 4, 3 1s are 3, 3 2s are 6, 4 1s are 4, 4 2s are 8. ஸ்டார்டிங் இந்த 1/2 தான் இதோட த்ரூ அவுட் வந்து சேமாக வந்து வந்திருக்கு. இதுதான் வந்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் நம்ம வந்து சொல்லுவோம். சரி, இந்த ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸை நம்ம வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது? இல்லை எப்படி வந்து நம்ம ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸை வந்து கொஷினில் வந்து ஃபார்ம் வந்து பண்ணுறது? We can make equivalent fractions by multiplying or dividing numerator and denominator by same number. இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வந்து இருக்குது அப்படின்னா அதை வந்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனை எப்படி நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணுவீங்க? இந்த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இந்த ரெண்டு நம்பர்ஸையும் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பரால் நீங்கள் வந்து மல்டிப்ளையோ டிவைடோ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனை நீங்கள் வந்து கன்வெர்ட் வந்து பண்ண முடியும். டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டரில் ரெண்டுமே வந்து சேம் நம்பர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் பாருங்கள், இதை வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 1 2s are 2, 2 2s are 4. ஓகேங்களா? இதை நீங்கள் வந்து மறுபடியும் டிவைட் பண்ணி பாருங்கள். 2 1s are 2, 2 2s are 4. ஆன்சர் 1/2 மறுபடியும் வந்துருச்சா? இதுதான் வந்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் நம்ம வந்து சொல்லுவோம். எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து இங்கே நான் வந்து 2 எடுத்திருக்கேன்னா அடுத்தது வந்து 3 வந்து பாருங்கள். 1 3s are 3, 2 3s are 6. அகெயின் இதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள். 3 1s are 3 and 3 2s are 6. 1/2 தான் ஆன்சர் வந்து வந்திருக்கு. புரியுதுங்களா? சரி, இப்போ இது ரெண்டும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்தோமா? அடுத்தது இந்த நம்பரை வந்து டிவைட் பண்ணி பார்ப்போம். டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டர் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா சேமான நம்பர் வந்து எடுத்திருக்கேன். 3 டேபிளில் 9 வந்து எத்தனை டைம்ஸ் வரும்? 3 3s are 9. அந்த டிவைட் பண்ணுறது பாருங்கள். இது பாருங்கள், 3 into 3, 3 3s are 9. இந்த ஆன்சர் தான் நமக்கு வந்து இங்கே வரணும். 3 3s are 9. அப்போது இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 3 டேபிளில் 9 வந்து 3 டைம்ஸ் வருமா? 3 3s are 9. 3 டேபிளில் இந்த 12 வந்து எத்தனை டைம்ஸ் வரும்? 3 4s are 12. இதுதான் வந்து இங்கே வரணும். 3 4s are 12. 3 4s are 12. இப்படி தான் வந்து டிவைட் வந்து பண்ணணும். கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் வரைக்கும் தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க. ஏன்னா வீடியோ வந்து ரொம்பவே லென்த்தா போயிடும். உங்களுக்கு புரியறதுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இந்த ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பார்ட் 2 வீடியோவா நான் வந்து அப்லோட் பண்றேன். இதுவரைக்கும் நீங்க நல்லாவே தரோவா புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா இத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, த்ரூ அவுட் வந்து இந்த எக்சர்சைஸ் எல்லாமே நீங்க சால்வ் பண்றது ரொம்பவே ஈஸி ஆயிடும். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.